ரெடி பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாதம் எப்படின்னு சொல்றத வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களே. உருளைக்கிழங்கு எண்ணெயில் வதங்குறது வந்து ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு ஐடியா பண்ணோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி அந்த சாப்பாடை வதக்கும் போது நல்லாயிருக்கும் ஜெனி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி பண்ணினாங்க. இன்றைக்கி அருமையாக வந்திருக்கு சாப்பாடு சொந்தங்களே. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. நீங்களுமே வந்து எளிமையான முறையில் ருசியாக இப்படி பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சொந்தங்களே. இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ரெடி பண்ணியிருக்கீங்களா, ரெடி பண்ணது இல்லையா அப்படிங்கிறத எங்கள் அம்மாண்ட சொல்லுங்கள். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நம்ம சாப்பாடை கீழே தான் சொந்தங்களை இறக்கி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதுகளெல்லாம் எடுத்து திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குமா இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஃபுல்லாக இதான் பிள்ளைகளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க விரும்பி சாப்பிட்டதுக்கு காரணமே அதுதான். கத்திரிக்காய் சாதம் தான் இது. உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கு. உருளைக்கிழங்குமே சொந்தங்களே பச்சையோடு நம்ம வந்து அடுப்பில் போட்டு வேக வைக்கல. நம்ம ஒரு அரை வேக்காடில் வேக வச்சு தான் உருளைக்கிழங்கு வெட்டி இதில் சேர்த்துருக்கோம்.